கோணாங்குப்பம் திருவிழா 3.25 நாழி என்பது இப்பகுதியில் வழங்கி வரும் பழமொழி. அதன்படி தேரோட்டம் விரைவில் முடிந்துவிடும் என்றாலும் அன்றைய தினம் அரசரை நேரில் காண கட்டுக்கடங்காத கூட்டம் கூடிவிடும். நான் ஏறக்குறை என்பதை விட 2005 கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளாக இங்கே ஆலயத்தில் பணி செய்கிறேன். திருவிழா ஜனவரி 14 to 23 வரல திருவிழா நடக்குது. ஆனால் லாஸ்ட் நாள், அதாவது 23ஆம் தேதி இரவு அந்த பழையத்தார் தேரை நடத்தி வைப்பதற்காக இங்கே வருவாங்க. அப்போ அவரை பார்க்கும்போது ராஜாவோட அணிஞ்சிக்கிட்டு தான் வருவாங்க. சாதாரண இன்னைக்கு சாதாரணமாக பார்க்குற போது மனித இப்படி இருந்தாலும் கூட அவர் ராசா மாதிரி அன்னைக்கோட அணிஞ்சிக்கிட்டு இங்கே வருகிற போது இதை பார்க்காதவர்கள், அரசரை பார்க்காதவங்க நிறைய மக்கள் முண்டி அடிச்சுக்கிட்டு இங்கே வந்து சேருவாங்க. எந்த அளவுக்குன்னா பெரிய அரசா ராஜா வர்றது போல தான் மிகப்பெரிய பந்தா தான் வருவாங்க. அது ரொம்ப மிகப்பெரிய சிறப்பான நிகழ்ச்சியா இருக்கும். கச்சிராயர்கள் அளித்த பிரம்மாண்ட நிலப்பரப்பில் தேவாலயம், வழிபாட்டு கூடம், தங்கும் விடுதிகள், தொடக்கப்பள்ளி, செவித்திறன் குறைவுடையோர் பள்ளி போன்றவை செயல்பட்டு வருகின்றன. இந்த இடம் பூராகவே அவர்கள் கொடுத்த இடம்தான். கோயில் வளாகம், அதுக்கு அடுத்த கோயில் கேம்பஸ் என்ற ஒரு இடம் இருக்குது. எல்லாமே அவர்கள் கொடுத்த இடம்தான். இந்த திருத்தலத்தில்தான் வீரமாமுனிவர் தேம்பாவணி என்ற நூலை பொன்னம்பல கச்சிராயர் தலைமையில் அரங்கேற்றியுள்ளார். அந்த நூலில் கச்சிராயர் பற்றியும் கூறியுள்ளார். இங்கே தேம்பாவணி வரலாற்றை பொறுத்து சொல்லணும்னாக்கா, முதல்ல ஒரு பாளையக்காருக்கும் இந்த தேம்பாவணி ஏற்றிய நம்ம வீரமாமுனிவருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏன்னா அவர் பாடலில் பார்க்க போனீங்கன்னாக்கா நிறைய பாடல்கள் பாடிக்க, திருக்காவூர் களம்பகம் அது மாதிரிலாம் பாடிட்டு வந்திருக்கிறாரு. அது மாதிரி பாடும்போது பாளையன் கனிவிலே நீ தோன்றினாய், இது மாதிரி ஒரு சில நிறைய வரிகள் வரும். அதில் எனக்கு நினைவில் உள்ளது இந்த மாதிரி ஒரு சில வரிகள் வைங்களேன். பாளையன் கனிவிலே நீ தோன்றினாய், அழகான மக ஒன்று உனக்களித்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய வரும். அதில் இத மாதிரி அவரு இது சொன்னது பூராமே நம்மளுடைய கச்சிராயர்களுடைய ஃபேமிலிக்காக தான். வீரமாமுனிவரின் சமய தொண்டையும் தமிழ் தொண்டையும் எடுத்து கூறும் இந்த ஆலயம் வன்னிய குல சத்திரியர்களான கச்சிராயர்களின் புகழ் பாடுவதாகவும் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் தோன்றியதற்கான வரலாறு வழிபாட்டு கூடத்தில் ஓவியங்களாக காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் ஒரே சத்திரியர்களான வன்னியர்களை பற்றிய வரலாற்றை சொல்லக்கூடிய ஆலயங்கள் பொதுவாக இந்து மத ஆலயங்களாகத்தான் இருக்கும். ஆனா வித்தியாசமா விருத்தாசலம் அருகில் இருக்கக்கூடிய இந்த கோணான்குப்பம் புனித பெரிய நாயகி அன்னை ஆலயம் கிறிஸ்துவ தேவாலயம். இந்த கிறிஸ்துவ தேவாலயம் வன்னியர்களது வரலாற்றை குறிப்பாக சொல்ல போனா இந்த தென்னார்காடு பகுதியிலே சீரோடும் சிறப்போடும் ஆட்சி செய்த பல்லவர்கள் வழியில் வந்த கச்சிராயர்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய தேவாலயமாக இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தில் 300 ஆண்டுகளுக்கும் மேலாக இவர்களும் கச்சிராயர்களுக்கு சிறப்பு செய்து வருகிறார்கள். கச்சிராயர்களும் இந்த ஆலயத்தை தொடர்ந்து சிறப்பித்து வருகிறார்கள். இந்த ஆலய நிர்வாகிகளுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். இந்த நல்லுறவு இன்னும் தொடர்வதற்காகவும் இந்த ஆலயத்திற்கு இவ்வளவு பெரிய பங்களிப்பை செய்த அந்த கச்சிராய வம்சத்தை கௌரவிக்கும் வகையிலும் இந்த ஆலயத்துக்கு உட்பட்ட பள்ளிகளுக்கோ ஒரு நிறுவனத்திற்கோ அந்த கச்சிராயர்களின் பெயர் சூட்ட வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.